இது உங்க செவிகளுக்கு விருந்தா மட்டும் இல்லாம மனசுக்கு அமைதி கொடுக்கிற ஒரு உன்னதமான அனுபவமா இருக்கும். இந்த ஆடியோவுல திருவாசகத்தோட முதல் பகுதியான சிவபுராணத்தின் முழு பாடல்களையும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆழமான விளக்கங்களையும் கேட்டு அந்த சிவானந்தத்துல மூழ்கி எழுவோம். வாழ்க்கைங்கிற பெரும் கடல்ல சிக்கி தவிக்கிற நம்ம மனசுக்கு திருவாசகம் ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி. அதோட ஒவ்வொரு சொல்லும் மருந்து, ஒவ்வொரு வரியும் மந்திரம். நம்ம துன்பங்களையெல்லாம் போக்கி எல்லையில்லாத ஆனந்தத்தை கொடுக்கிற சக்தி அதுக்கு உண்டு. 12 திருமுறைகள்ல 8வது திருமுறையா இருக்கிற இந்த தேன் மாணிக்க வாசகர்ங்கிற சிவபக்தரோட உள்ளத்திலிருந்து பொங்கியது. பெரியவங்க சொல்லுவாங்க, திருவாசகத்திற்கு உருகாதவங்க வேற எந்த வாசகத்துக்கும் உருக மாட்டாங்கன்னு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சிவபுராணத்தை, அதோட தத்துவத்தை சீவன் சிவனாகிற அந்த மேலான பயணத்தை வாங்க அவர் அருளாலேயே அவர் திருவடியை வணங்கி இந்த தெய்வீக பயணத்தை தமிழ் விஸ்டம் டெய்லி மூலம் தொடங்குவோம். சிவபுராணம் பாடல் மற்றும் விளக்கம். தற்சிறப்பு பாயிரம் தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே. எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். பொருள் மற்றும் விளக்கம். ரொம்ப பழமையான, துன்பம் மட்டுமே நிறைஞ்ச இந்த பிறவி சக்கரத்துல நம்மளை சுத்தி பிணைச்சிருக்கிற கட்டுக்களை அவிழ்த்து நம்மளோட எல்லா கஷ்டங்களையும் போக்கி பேரின்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த திருவாசகம். அளவே இல்லாத முக்திங்கிற வழியை காற்ற திருவாதவூர்ல பிறந்த நம்ம தலைவர் மாணிக்க வாசகர் கொடுத்த இந்த திருவாசகம் ஒரு தேன் மாதிரி. இதுதான் இந்த பாயிரத்தின் பொருள். ஒரு நூலோட பெருமையையும் அதை படிக்கிறதால கிடைக்கிற பயனையும் சொல்றதுதான் பாயிரம். இந்த பாயிரத்துல மனிதனோட அடிப்படையான பிரச்சனை ஏதுன்னு அழகா சொல்றாரு. அதுதான் தொல்லை இரும்பிரவி. இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டு துன்பம் இல்லாம பேரின்பம் அடையறதுதான் ஆன்மாவோட லட்சியம். அந்த பெரிய பாக்கியத்தை அடையறதுக்கான வழிகாட்டிதான் திருவாசகம். பாடல். திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. பொருள் மற்றும் விளக்கம். திரைந்தெழுத்து மந்திரமான நமசிவாய வாழ்க. எல்லா உயிர்களுக்கும் தலைவனான அந்த சிவபெருமானுடைய திருவடிகள் வாழ்க. மாணிக்க வாசகர் நூலை ஆரம்பிக்கும் போதே மங்களகரமான நமசிவாய மந்திரத்தோட ஆரம்பிக்கிறார். இதுவே அவரோட பணிவுக்கு சாட்சி. நாதன்னா தலைவன். இந்த உலகத்தையே இயக்குற அந்த பரம்பொருளோட திருவடிகளை முதல்ல வணங்குறார். ஏன்னா அந்த திருவடிகள் தான் நம்மளை தாங்கி அடைக்கலம் கொடுக்கும். பாடல். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. பொருள் மற்றும் விளக்கம். ஒரு கண் இமைக்கிற நேரம் கூட என் மனசிலிருந்து பிரியாம இருக்கிறவனுடைய திருவடிகள் வாழ்க. இது பக்தியோட ஒரு உன்னதமான நிலை. இறைவன் எங்கோ கோயில்ல மட்டும் இல்ல, அவர் ஒவ்வொரு நொடியும் நமக்குள்ளேயே இருக்கிறார்னு மாணிக்க வாசகர் தன் அனுபவத்துல உணர்ந்து சொல்றார். பாடல். கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. பொருள் மற்றும் விளக்கம். கோகழின்னு சொல்லப்படுற திருப்பெருந்துறையில என்னை ஆட்கொண்ட குருவாகிய மாணிக்கத்தோட திருவடிகள் வாழ்க. சிவாகமங்களோட வடிவமாகவே இருந்து நமக்கு நெருக்கமாயிருக்கிறவனுடைய திருவடிகள் வாழ்க. ஒரே பொருளாகவும் ஆனா பல வடிவங்கள்ல தோன்றுபவனாகவும் இருக்கிற இறைவனோட திருவடிகள் வாழ்க. இங்க குருமணின்னு அவர் சொல்றது திருப்பெருந்துறையில குரு வடிவில வந்து தன்னை ஆட்கொண்ட சிவபெருமானைத்தான். ஏகன் அநேகன்கிற வரி இறைவன் ஒருவன்தான். ஆனா உயிர்கள் மேல இருக்கிற கருணையால பல வடிவங்களை எடுத்து வாரார் என்பதை காட்டுது. பாடல். வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடிவெல்க. பொருள் மற்றும் விளக்கம். என் மனசோட வேகத்தையும் அது தீய வழிகள்ல போறதையும் தடுத்து என்னை ஆட்கொண்ட அரசனோட திருவடிகள் வெல்லட்டும். நம்ம மனசோட வேகம் ரொம்ப கொடியது. இறைவன் அந்த வேகத்தை தடுத்து மனசை ஒரு நிலைப்படுத்தி தன்னை ஆட்கொண்டதா மாணிக்க வாசகர் சொல்றார். இதுதான் உண்மையான இறையாட்சி. பாடல். பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்குச் சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. பொருள் மற்றும் விளக்கம். பிறவி சக்கரத்தை அறுக்கிற தலைக்கோலம் பூண்ட சிவனோட வீரக்கழல்கள் வெல்லட்டும். பக்தி இல்லாதவங்களுக்கு தூரத்துல இருக்கிறவனும் அன்பர்களுக்கு பக்கத்துல இருக்கிறவனுமான அவரோட பூ போன்ற திருவடிகள் வெல்லட்டும். பிஞ்சகன்னா தலையில அலங்காரம் செஞ்சவன் அர்த்தம். சேயோன்னா தூரத்துல இருக்கிறவன்.
அகங்காரம் கொண்டவங்களுக்கு இறைவன் ரொம்ப தூரத்துல இருப்பாரு, ஆனா அன்பு செய்றவங்களுக்கு அவர் பக்கத்திலேயே இருப்பார். பாடல்: கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. பொருள் மற்றும் விளக்கம்: 2 கையையும் கூப்பி வணங்குறவங்களோட உள்ளத்துல சந்தோஷமா இருக்கிற அரசனோட திருவடிகள் வெல்லட்டும். தலையை தாழ்த்தி வணங்குறவங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போற பெருமையுடையவனோட திருவடிகள் வெல்லட்டும். சும்மா 2 கையை கூப்பி தலையை வணங்கினாலே போதும், இறைவன் மனசு மகிழ்ந்து அருள் செய்றார். இந்த செயல்கள் நான்கிற அகந்தையை அழிக்கிறதோட அடையாளம். பாடல்: ஈசன் அடிபோற்றி, எந்தை அடிபோற்றி, தேசன் அடிபோற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. மாயப் பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. பொருள் மற்றும் விளக்கம்: எல்லாவற்றையும் உடைய ஈசனோட திருவடிக்கு வணக்கம். என் தந்தையோட திருவடிக்கு வணக்கம். ஒளி வடிவமானவனோட திருவடிக்கு வணக்கம். மங்களமான சிவனோட சிவந்த திருவடிகளுக்கு வணக்கம். அன்பிலேயே நிலைச்சு நிக்கிற குற்றமில்லாதவனோட திருவடிக்கு வணக்கம். நிலையற்ற இந்த மாயப் பிறவியை அறுக்கிற அரசனோட திருவடிக்கு வணக்கம். சிறப்புமிக்க திருப்பெருந்துறையில இருக்கிற நம்ம தேவனோட திருவடிக்கு வணக்கம். இங்க மாணிக்க வாசகர் இறைவனை எத்தனை பெயர்கள்ல போற்றுகிறார்னு பாருங்க. ஒவ்வொரு பெயரும் சிவனோட ஒவ்வொரு குணத்தை நமக்கு காட்டுது. பாடல்: ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற, அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிச் சிந்தை மகிழச் சிவ புராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். பொருள் மற்றும் விளக்கம்: குறையாத தெவிட்டாத பேரின்பத்தை அருளும் மலை போன்றவனுக்கு வணக்கம். அந்த சிவபெருமான் என் மனசுக்குள்ளேயே நின்னதால அவனோட கருணையாலேயே அவனுடைய திருவடிகளை வணங்கி என் மனசு சந்தோஷப்பட இந்த சிவபுராணத்தை என் பழைய வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும்படி நான் சொல்லப் போறேன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்றதுதான் சைவ சித்தாந்தத்தோட உச்சம். இறைவனை பத்தி பேசக்கூட அவனோட அருள்தான் வேணும். இந்த சிவபுராணத்தை சொல்றதுக்கு 2 நோக்கம். ஒன்னு மனசு மகிழணும், இன்னொன்னு பழைய வினைகள் தொலையணும். பாடல்: கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய், எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர், பொல்லா வினையேன் புகழுமா ரோன்றறியேன். பொருள் மற்றும் விளக்கம்: நெற்றி கண்ணனான சிவன் தன்னோட கருணை கண்ணால வழிகாட்ட நான் இங்க வந்து மனசால நினைச்சு பார்க்க முடியாத அழகு நிறைஞ்ச உன் திருவடிகளை வணங்கினேன். வானம் பூமின்னு எல்லா இடத்திலையும் நிறைஞ்சு எல்லாத்தையும் கடந்து பிரகாசமான ஒளியா அளவே இல்லாதவனா எல்லையே இல்லாதவனா இருக்கிற உன்னோட பெருமைகளை பாவியான நான் எப்படி புகழ்வேன்னு தெரியாம நிக்கிறேன். இறைவன் கருணை கண் காட்ட, அதாவது அவரோட அருள் பார்வை நம்ம மேல பட்டாதான் அவரை அடைய முடியும். இவ்வளவு பெரிய இறைவனோட பெருமையை பொல்லாவினையேன், அதாவது கெட்ட கர்மம் செஞ்ச நானு எப்படி புகழ்வேன்னு தன் இயலாமையை சொல்றார். பாடல்: புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரர் ஆகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றி தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். பொருள் மற்றும் விளக்கம்: புல்லா செடியா புழுவா மரமா இப்படி அசையாத பொருள்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிறவியும் எடுத்து நான் சோர்ந்து போயிட்டேன் என் பெருமானே. பிறவிச் சுழற்சி எவ்வளவு கொடூரமானதுன்னு இந்த வரிகள் ஆழமா சொல்லுது. புல்லுல இருந்து தேவர்கள் வரைக்கும் 84 லட்சம் வகையான பிறவிகள்லையும் பிறந்துட்டதா மாணிக்க வாசகர் சொல்றார். பிறந்திழைத்தேன்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த பிறவி துன்பத்தோட ஆழத்தை நமக்கு உணர்த்துது. பாடல்: மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். பொருள் மற்றும் விளக்கம்: உண்மையாவே உன்னோட பொன் போன்ற திருவடிகளை இன்னைக்கு நான் பார்த்து முக்தி அடைஞ்சிட்டேன். எல்லா பிறவியும் எடுத்து சோர்ந்து போன ஆன்மாவுக்கு விடுதலை எப்போ கிடைக்கும்? இறைவனோட திருவடியை பார்க்கும்போதுதான். மெய்யேன்னு அவர் சொல்றது இது கற்பனை இல்ல, இது என் நிஜ அனுபவம்னு அழுத்தி சொல்றதுக்கு தான். திருவடியை பார்த்த உடனேயே பிறவி துன்பம் போயி
மோட்சம் கிடைச்ச மாதிரி உணர்றார். பாடல் உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா எனோங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே பொருள் மற்றும் விளக்கம். நான் முக்தி அடையறதுக்காக என் மனசுக்குள்ளேயே ஓமுங்கிற பிரணவ மந்திரமா நிக்கிற உண்மை பொருளே, குற்றமே இல்லாதவனே, காளையை வாகனமா வச்சிருக்கிறவனே, வேதங்கள் எல்லாம் ஐயான்னு கூப்பிட்டு தேடுற அளவுக்கு உயர்ந்து ஆழ்ந்து அகன்று இருக்கிற நுட்பமானவனே, இறைவன் நமக்குள்ளேயே ஓங்காரமா இருக்கிறார். அந்த மூலப்பொருள் தான் நம்மளை காப்பாத்த நமக்குள்ளேயே இருக்கு. அவரை வேதங்களால கூட முழுசா தெரிஞ்சுக்க முடியல. பாடல் வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாய் இனவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே பொருள் மற்றும் விளக்கம். சூரியன் மாதிரி வெம்மையானவனாகவும் சந்திரன் மாதிரி குளிர்ச்சியானவனாகவும் உயிர்களுக்கு தலைவனாகவும் இருக்கிற தூயவனே, என் வாழ்க்கையில் இருக்கிற பொய்யெல்லாம் போறதுக்கு நீயே வந்து அருள் செஞ்சு மெய்யறிவோட வடிவமா பிரகாசிக்கிற உண்மை சுடரே, எந்த அறிவும் இல்லாத எனக்கு இன்பமாயிருக்கிற பெருமானே, என் அறியாமைங்கிற இருட்டை போக்குற நல்லறிவே நீதான். இறைவன் கெட்டதை அழிக்கிறப்போ சூரியன் மாதிரி சுட்டெரிக்கிறார். அதே நேரம் அன்பர்களுக்கு அருள் செய்யறப்போ சந்திரன் மாதிரி குளிர்ச்சியா இருக்கிறார். பாடல் ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் பொருள் மற்றும் விளக்கம். பிறப்பு நிலை அழிவு எதுவுமே இல்லாதவனே, எல்லா உலகத்தையும் நீயே படைக்கிறாய், காக்கிறாய், அழிக்கிறாய், அருள் புரிகிறாய். என்னை இந்த பிறவி சுழற்சியிலிருந்து விடுவிச்சு உன்னோட அடியார் கூட்டத்துல சேர்த்துக்கோ. இறைவனோட ஐந்தொழில்களை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் இந்த பகுதி விளக்குது. இதுதான் மாணிக்கவாசகரோட ஒரே வேண்டுதல். பாடல் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம்கழிய நின்ற மறையோனே பொருள் மற்றும் விளக்கம். பூவோட வாசத்தை விட நுட்பமானவனே, ரொம்ப தூரத்தில் இருக்கிறவனே, அதே சமயம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவனே, சொல்லையும் மனசையும் தாண்டி நிக்கிற வேத பொருளே. இறைவனோட இயல்பை மனுஷனோட அறிவால முழுசா புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு இந்த வரிகள் காட்டுது. அவனை மதிக்காதவங்களுக்கு அவர் ரொம்ப தூரத்துல இருக்கிறார், ஆனா பக்தர்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறார். பாடல் கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தார் போலச் சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் பொருள் மற்றும் விளக்கம். அப்ப கறந்த பாலும் கருப்பட்டியும் நெய்யும் சேர்ந்தா எவ்வளவு சுவையாயிருக்குமோ அதைவிட சிறப்பா அடியவர்களோட மனசுக்குள்ள தேனா ஊறி அவங்களோட பிறவியை அறுக்கிற எங்கள் பெருமானே. இறைவனை மனசுல நினைக்கிற அடியவர்களுக்குள்ள அவர் தேனா ஊர்றார். அந்த இனிப்பு பிறவித் துன்பம்ங்கிற கசப்பையே அறுத்திடுது. பாடல் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை பொருள் மற்றும் விளக்கம். 5 தொழில்களுக்கு ஏற்ப 5 நிறங்களை உடையவனே, தேவர்கள் எல்லாரும் உன்னை போற்றி பாடினாலும் அவங்க கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருந்தாய். எம்பெருமானே, கொடிய வினை செஞ்ச என்னை மறைக்கும்படி மூடியிருக்கிற மாயங்கிற இருளை இறைவன் தன்னை மறைச்சுக்குவார். அதே மாதிரி மாணிக்கவாசகர் தன்னையும் மாயங்கிற இருள் மூடி மறைச்சிருக்கிறதா சொல்றார். பாடல் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றார் கட்டி புறத்தோல் போர்த்தெங்கும் புழழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய பொருள் மற்றும் விளக்கம். புண்ணியம் பாவம்ங்கிற கயிறுகளால கட்டி வெளியில தோலால போர்த்தி உள்ளுக்குள்ள புழுவும் அழுக்கும் நிறைஞ்சு மலம் வழியிற 9 வாசல்கள் இருக்கிற இந்த உடம்புங்கிற குடிசையில என் ஐம்புலன்களும் என்னை ஏமாத்தி மயங்கச் செய்ய. நம்ம உடம்போட நிலையாமையை இதைவிட தத்ரூபமா சொல்ல முடியாது. இந்த உடம்புல வாழுற ஆன்மாவை கண், காது, மூக்கு, வாய், தோல்னு 5 புலன்களும் ஏமாத்தி மாயையில சிக்க வைக்குது. பாடல் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தன் பாய் கசிந்துள் லுருகும் நலந்தான் இலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி பொருள் மற்றும் விளக்கம். இப்படி கட்டுப்பட்ட மனசோட இருக்கிறதால தூயவனே, உன் மேல அன்பால கசிஞ்சு உருகிற அந்த நல்ல குணமில்லாத எனக்கு
நீயே இந்த பூமிக்கு இறங்கி வந்து உன்னோட திருவடிகளை காட்டி அருள் செஞ்ச. அப்படி எந்த தகுதியும் இல்லாத தனக்காக இறைவனே கருணை செஞ்சு பூமிக்கு இறங்கி வந்து குருவா தோன்றி தன் திருவடிகளை காட்டினான்னு சொல்றார். பாடல் ஞாயிற் கடைப்பட்டு கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயான தத்துவனே பொருள் மற்றும் விளக்கம். நாயை விட கேவலமா கிடந்த எனக்கு பெத்த தாயை விட அதிகமா அன்பு காட்டுற கருணையே உருவான தத்துவ பொருளே. தன்னை தானே தாழ்த்திக் கொள்றதுல மாணிக்க வாசகருக்கு நிகர் அவர்தான். தன்னை நாயை விட கேவலமானவன்னு சொல்றார். அப்படிப்பட்ட தன்னை இறைவன் தாயை விட மேலான அன்புடனும் கருணையுடனும் ஆட்கொண்டான்னு சொல்றார். பாடல் மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே பொருள் மற்றும் விளக்கம். குற்றமே இல்லாத ஒளி வடிவமானவனே, மலர்ந்த பூ மாதிரி இருக்கிற சுடரே, ஒளிமயமானவனே, தேன் நிறைஞ்ச அமிர்தமே, சிவபுரத்தை உடையவனே, பாசம்கிற பற்றுகளை அறுத்து மெய்யறிவை வளர்க்கிற ஆசானே. ஆரியன்னா உயர்ந்தவன், குரு ஆசான் அர்த்தம். அவரே நம்மளோட பாசம்கிற பற்றுகளை அறுத்து நம்மளை பக்குவப்படுத்துற ஆசான். பாடல் நேச அருள் புரிந்து நெஞ்சில்வன் சங்கெடப் பேராது நின்ற பெருங்கருணை பேராரே பொருள் மற்றும் விளக்கம். என் மேல அன்பு செஞ்சு என் மனசுல இருக்கிற வஞ்சனை எல்லாம் கெட்டு போகும்படி அருள் பண்ணி என் மனசை விட்டு நீங்காம நிலைச்சு நின்ன பெருங்கருணைங்கிற பெரிய ஆற்றை போன்றவனே. அவரோட கருணை ஒரு பெரிய ஆறு மாதிரி. அந்த கருணை பெருவெள்ளத்துல மூழ்கினா நம்ம மனசு அழுக்கு எல்லாம் போயிடும். பாடல் ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத் தொளிக்கும் ஒளியானே பொருள் மற்றும் விளக்கம். குடிக்க குடிக்க தெவிட்டாத அமுதமே, அளக்கவே முடியாத பெருமானே, உன்னை நினைக்காதவங்களோட மனசுக்குள்ளையும் மறைஞ்சிருக்கிற ஒளியே. இறைவன் பருக பருக தேவிட்டாத அமுதம் மாதிரி. அவரை நினைக்காதவங்க மதிக்காதவங்க மனசுக்குள்ளையும் அவர் ஒளி வடிவமாயிருக்கார். பாடல் நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே பொருள் மற்றும் விளக்கம். கல் மாதிரி கடினமாயிருக்கிற என் மனசை தண்ணி மாதிரி உருக வச்சு என் அரிய உயிரா நிலைச்சு நின்னவனே. இன்பம் துன்பம் ரெண்டையும் கடந்தவனே, ஆனாலும் அதை அனுபவிக்கிறவங்களுக்குள்ளையும் இருக்கிறவனே. இறைவன் இன்பத்தையும் துன்பத்தையும் கடந்தவர். ஆனா நாம இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் போது அவர் சாட்சியா நமக்குள்ளேயே இருக்கிறார். பாடல் அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே பொருள் மற்றும் விளக்கம். அன்பர்களுக்கு ரொம்ப அன்பானவனே, எல்லா பொருளாகவும் இருக்கிறவனே, அதே நேரம் அந்த பொருளா இல்லாமலும் இருக்கிறவனே, பெரிய ஒளியா இருக்கிறவனே, அடர்ந்த இருட்டாவும் இருக்கிறவனே, வெளியே தெரியாத பெருமையுடையவனே, எல்லாத்துக்கும் தொடக்கமாயிருக்கிறவனே, ஆனா தொடக்கம் நடு முடிவு எல்லாத்தையும் கடந்தவனே. இந்த முரண்பாடுகளை அறிவால புரிஞ்சுக்க முடியாது, அனுபவத்துல மட்டும்தான் உணர முடியும். பாடல் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமெயின் ஞானத்தார் கொண்டுணர்வார். தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே பொருள் மற்றும் விளக்கம். காந்தம் மாதிரி என்னை இழுத்து ஆட்கொண்ட என் தந்தையாகிய பெருமானே, கூர்மையான மெய்ஞானத்தால் உன்னை அறிஞ்சிக்கிறவங்களோட சிந்தனைக்குள்ள அறிஞ்சிக்க முடியாத ஞான பார்வையாகவும் ஆராய்ஞ்சு பார்க்க முடியாத நுட்பமான உணர்வாகவும் இருக்கிறவனே. இறைவன் ஒரு காந்தம் மாதிரி நம்மளை இழுக்கிறார். அப்படி இழுத்து ஆட்கொள்றார். அவரை புத்தக அறிவால பார்க்க முடியாது, உள்ளுணர்வால மட்டும்தான் உணர முடியும். பாடல் போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக் காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய்ச் சொல்லாத நுண்ணுணர்வாய் பொருள் மற்றும் விளக்கம். பிறப்பும் இறப்பும் இல்லாத புண்ணியமே உருவானவனே, எங்களை காப்பாற்றுற தலைவனே, பார்க்கவே முடியாத பேரொளியே, பேரின்ப வெள்ளமே, என் தந்தையே, எல்லாத்தையும் தாண்டி நிக்கிற சுடர் ஒளியே, வார்த்தையால சொல்ல முடியாத நுட்பமான உணர்வே இறைவன் ஒரு பேரொளி. அவர் ஆனந்த வெள்ளம். அத்தான்னா தந்தைன்னு அர்த்தம். பாடல் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனை உள் ஊற்றான உண்ணா ரமுதே உடையானே
பொருள் மற்றும் விளக்கம் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல வேற வேற வடிவங்கள்ல வந்து அறிவுக்கு அறிவாயிருக்கிற தெளிவே, அந்த தெளிவோட சாரமே, என் சிந்தனைக்குள்ள ஊற்றெடுக்கிற பருகாத அமிர்தமே, என்னை ஆட்கொண்ட என் உரிமையாளனே. இறைவன் வெவ்வேறு காலங்கள்ல வெவ்வேறு குருமார்கள் வடிவத்துல வந்து நமக்கு தெளிவை கொடுக்கிறார். அவர் வெறும் தெளிவு இல்ல, தேற்ற தெளிவு, அதாவது தெளிவுக்கே தெளிவானவன். பாடல். வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார். மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே, கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே. பொருள் மற்றும் விளக்கம். வேறுபாடுகளும் அசிங்கங்களும் புலால் நாத்தமும் இருக்கிற இந்த உடம்புல இனியும் இருக்க என்னால முடியல எம் ஐயனே. அரணே ஓ அப்படின்னு உன்னை போற்றி புகழ்ந்து தங்களோட பொய்யான வாழ்க்கை அழிஞ்சு உண்மையான நிலையை அடைஞ்சவங்க திரும்பவும் இந்த பிறவிக்கு வந்து வினை வலையில சிக்காம அவங்களோட வஞ்சகம் நிறைஞ்ச ஐம்புலன்களான இந்த உடலை கழற்றி எரிய உதவுறவனே. இந்த உடம்பு நிலையானது இல்ல, அசிங்கமானது. இதுக்குள்ள இனியும் வாழ முடியலன்னு சொல்லி இறைவனை பார்த்து கதர்றார். இப்படி இறைவனை புகழ்ந்து பொய்மை நீங்கி உண்மையை அடைஞ்ச அடியவர்கள் திரும்பவும் பிறக்காம முக்தி கொடுக்கிறவன் இறைவன் ஒருவன்தான். பாடல். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுட்கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே அல்லற் பிறவி அறுப்பானே. ஓ என்று சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர். சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. பொருள் மற்றும் விளக்கம். எல்லாம் அழிஞ்சு போன ஊழி காலத்தோட நள்ளிரவுல நடனம் ஆடுற தலைவனே, சிதம்பரம்ங்கிற தில்லையில ஆடுற கூத்தனே, தென்பாண்டி நாட்டை உடையவனே, துன்பம் நிறைஞ்ச பிறவியை அறுப்பவனே அப்படின்னு போற்றி வார்த்தையால சொல்ல முடியாத அந்த இறைவனை புகழ்ந்து அவனோட திருவடியில சமர்ப்பிச்ச இந்த பாட்டோட பொருளை உணர்ந்து சொல்றவங்க சிவபுரம்ங்கிற முக்தி உலகத்தை அடைஞ்ச செல்வந்தர்கள் ஆவாங்க. அவங்க சிவனோட திருவடிக்கு கீழே பலராலும் போற்றப்பட்டு பணிவோட வாழ்வாங்க. இது சிவபுராணத்தோட பலனை சொல்ற கடைசி பகுதி. பணிவுங்கிறது தான் முக்தி அடைஞ்சவங்களோட அடையாளம். அன்பர்களே, இதுவரை சிவபுராணத்தோட பொருளை சிந்திச்சோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொன்ன மாதிரி அவனோட கருணையாலதான் இந்த தெய்வீக அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதோட ஒவ்வொரு வரியும் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு நம்ம வாழ்க்கைய செம்மைப்படுத்தட்டும். இந்த ஆன்மீக அனுபவம் இதோட முடியறதில்ல, இது ஒரு அழகான ஆரம்பம். திருவாசகத்தோட மற்ற பகுதிகளையும் அதுல இருக்கிற அமுதத்தையும் தொடர்ந்து பருகுவோம். இந்த தெய்வீக அனுபவம் உங்களுக்கு மன அமைதியை கொடுத்திருக்கும்னு நம்புறோம். உங்க அனுபவங்களையும் எண்ணங்களையும் கீழே கமெண்ட்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் ஒரு இனிய ஆன்மீக பயணத்தில் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல அந்த ஈசனின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். திருச்சிற்றம்பலம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம்.